அதான் மேடம். நம்ப முடியாத உண்மை, நம்ப முடியாத உண்மைன்னா, என்ன நடக்குது? நம்ப முடியாம இருக்கே, ஆனா உண்மையா இருக்கே, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது? கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பாக்குது. ஆனா எப்படி நம்புறது? நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். Andhra Pradesh. Nellore. Why you come Andhra Pradesh? Come here. Why you come Andhra Pradesh? No. Why you come Andhra Pradesh? Andhra Pradesh எதுக்கு வந்திருக்கீங்க கேக்குறாரு. Nellore. Nellore எதுக்கு வச்சா? Madam. What? அவன் தெலுங்கு பேசுறான், தமிழ்ல பேசு. பேசு. அவ்வளவுதான் மைக். சொல்லுங்க. இவரு ஆந்திராவில இருந்து சிவாசாருடைய கிளாஸ் அட்டன் பண்ணி சார பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. நெக்ஸ்ட் மலச்சப்பட். எதுக்கு சிவாசார சொல்லிட்டு அஞ்சாறு வருஷமா நாங்க இதுல இருக்கிறோம். பிஹெச்ல இருக்கிறேன். ரீசெண்டா வந்து கொஞ்சம் 2-3 வருஷத்துக்கு மேல ஹெச்ஐவி பாசிட்டிவ்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னால பெங்களூர் கிளாஸ்ல சாரை வந்து இவர் பார்த்தாரு. சார் வந்து பார்த்தோம்னா சார் வந்து அதை டீஆக்டிவேஷன் பண்ணிட்டாரு அந்த வைரஸை. அப்புறம் சரி அதை எடுத்துட்டு அவர் பாட்டுக்கு அப்ரமேஷன் படிக்கிறது, ஹீலிங் பண்ணுறதுலாம் ப்ராசஸ் தான் கரெக்டாக பண்ணிட்டே வந்தாரு. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு கழித்து ஒரு 6 மாதம் கழிச்சு ஜூன் மாதம் ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்காரு. அந்த ரிப்போர்ட்ல வந்து ஒரு வைரஸ் வச்சுக்கோங்களேன், 1000க்கு மேலே இருந்தால் ஹெச்ஐவி, பிலோ 1000 கீழே இருந்தால் ஹெச்ஐவி கிடையாது. இப்போ ஒரு செக் பண்ணல ஜூன் மாதம் 150 தான் இருந்துச்சா. ஸோ நோ ஹெச்ஐவி அனுப்பிட்டார். ஸோ அதனால சந்தோஷமா சார் பார்க்க வந்தேன். அதாவது சார் மேடம் நான் செய்யறது என்னுடைய கண்ணுக்கு தெரிந்த இறைவன் அவரை பார்த்து இது முதல் வாட்டியில படத்தை காமிக்கிறாரு. சுப்ரீம் கார்ட் சிவா சார் காரி அது ஒன்று வீடியோ பண்ணாரு பாத்தீங்க. அது கூட இருக்காது. அதாவது மேடம் ஒரு மனுஷனுக்கு ஹெச்ஐவினா பாதி போயிடும். அது இல்லைன்னு ஹெச்ஐவினா சமுதாயமே ஏத்துக்காது. பக்கத்தோட நிக்க மாட்டோம் பொதுவா. சமுதாயம் ஒத்துக்காது. வெள்ளக்கார ஊர்ல போனாங்க எல்லாம் முன்னுக்கு வந்து 1000 ஹெச்ஐவி சொல்லுவான். அந்த ஊர்ல அவனை போட்டு நீங்க அமல் பண்ணீங்க, அவன் கேட ஒன்று போட்டுருவான். அந்த ஊர்ல வந்து யாரும் இன்னொரு மனிதனை வந்து தாழ்மை பேசக்கூடாது, ஹெச்ஐவி வந்து பேசவே கூடாது. நம்ம ஊர்ல மட்டும் தான் இது பெரிய தப்பு நினைச்சுக்கிட்டு பல மாதிரி போட்டு சாட்சி பண்ணுவாங்க, போயிட்டு வெளியே வெட்டுவாங்க. அதே மாதிரி ஒரு 55 வயசு அம்மா வந்தாங்க என்கிட்ட. 55 வயசு அவங்களுக்கு. அவன் ஹெச்ஐவி பாசிட்டிவ். எப்படி கூட அவன் ஏதோ ஒரு காரணம் அவன் பாசிட்டிவ் ஆகிட்டாங்க மேடம். வேற ஒரு தப்பான உறவு இல்லை. அவங்க குடும்பமே புருஷன் புள்ள எல்லாமே போயிட்டு வெளியே வந்தாங்க. அவங்க கேட்குறாங்க, சார் அவங்க ஆசை எனக்கு வீடுக்கு என் தங்கை எடுக்க சார். ஏன் மேடம் எனக்கு ஹெச்ஐவி 55 வயசுல எனக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ், என்னை வீட்டு விட்டு வீடாக்கிட்டாங்கன்னு அழுகுறாங்க சார். அது ஒரு ஏதோ ஒரு கிருமிகள், இது வைரஸ். எப்படி கோவிட் வந்துச்சோ அதே மாதிரி தான் ஹெச்ஐவி. மருந்தே இல்லை. ஏதாவது வைரஸ்க்குன்னு ஒரு மருந்தே இல்லவே இல்லை. நோ மெடிசன் எனி வைரஸ் இன்ஃபெக்ஷன். ஆனால் 2 மாதிரி வைரஸ் இருக்கு. ஒன்று உடம்பு வெளியே இருக்கும், ஒன்று உடம்பு உள்ளுக்கு இருக்கும். மேடம் உடம்பு உள்ளுக்கு எது சொல்ல பார்க்கலாம் சொல்லுங்க மேடம். உடம்பு உள்ளுக்கு என்ன மாதிரி சொல்ல இருக்கு? உடம்பு உள்ளுக்கு எது இருக்கு சொல்லுங்க. டெங்கி வேற, ஹெப்படைட்டிஸ் வேற, மலேரியா வந்து அது வந்து வைரஸ் இல்லை. வைரஸ் புரோட்டோசோவா, அது ஒரு கிருமி வைரஸ். சிக்கன் போனியா, ஹெர்பீஸ்
வேணா மேடம் இதெல்லாம் உடம்பு உள்ளுக்கு வரும், உடம்பு உள்ளுக்கு வரும், அது எனக்கு கடிக்கணும், உள்ளுக்கு போகணும். ஆனா இந்த கோவிட் வந்து உடம்பு வெளியே, கோவிட் வந்து உடம்பு வெளியே இருக்கு. அதனால தான் நம்ம ஒரு சண்டை போட்டோம்னா கஷ்டப்படுது, உடம்பு வெளியே இருக்கும், லங்ஸ்ல இருக்கும், அப்படியே உள்ளுக்கு போட்டுது, அப்படி வெளியே இருக்கும், ஒண்ணுன்னா சாப்பிடும், லங்ஸ் சாப்பிட முடிச்சிடும் சார். wait I explain. ஸோ இவர் வந்தாரு, இவர் மட்டும் இல்லை, மும்பையில இருந்து வந்தாங்க 4 பேர். நாங்கள் வந்து HIV கியூர் பண்ணியிருக்கோம். ஏன் மேடம் அந்த புக்லெட் இருக்கு, இங்க புக்லெட் மேடம், புக்லெட் இதுல போட்டிருக்கோம். மணியை படிக்கணும். எதுக்கு மணி படிக்கணும்? அந்த வைரஸ் பாக்டீரியா இருக்கிற உடம்புல அது பண்ணி படிங்க. எல்லாமே இறைவனா படைச்சது, வைரஸ் கூட ஏற்பட்டதுதான். ஆனா இந்த கோவிட் வந்துச்சு, உலகம் பூரா ஷட் டவுன். உலகம் பூரா, தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்த ஆயிரம் அந்த ஆயிரம், நியூசிலாந்து, தஹித்தி, ஹவாய் எல்லாமே ஷட் டவுன். ஆனா என்னத்தை கத்துக்கிட்டீங்களா மேடம்? என்னத்தை கத்துக்கிட்டீங்களா சொல்லுங்க மேடம், என்ன கத்துக்கிட்டீங்க? HIV கோவிட் என்ன கத்துக்கிட்டீங்க? கோயில மூடுனா, மோசம் மூடுனா, யார் மூடனா மேடம்? இறைவன். அடிக்கணும் மேடம், கொட்டை போட்டுருக்காங்க, கொட்டை போட்டுருக்காங்க. ஏன் அடிக்க மாட்டேன்? முன்னுக்கு கொட்டை போட்டு உட்காந்துருக்காங்க. அந்த கோயிலுக்கு போக முடியாது, ஷட் டவுன். வந்திருக்கீங்க பெங்களூர்ல இருந்து சொல்லி வந்திருக்கேன். ஏன் உங்களுக்கு முடியல? ரொம்ப மன கஷ்டம், பண கஷ்டம் எல்லாத்துலயுமே அடிபட்டு ரொம்ப நொந்து போயிருக்கும் மேடம். இல்லாட்டி வருவீங்களா? வரமாட்டேன். கடவுளே வெளுத்துட்டு வந்திருக்கீங்க. பாத்தீங்களா, அப்படியே என்ன போடுவீங்க? நில்லுங்க நில்லுங்க, பாருங்க மேடம், அழுகுறாங்க. நீங்க பெங்களூர்ல இருந்து எங்க சிஸ்டர் சொல்லி இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கேன். நான் ரொம்ப 20 years மேல நீ சாப்பிடுறது எல்லாத்தையுமே விட்டுட்டேன். ஆனா பிரதோஷம் அது இது ரொம்ப வந்து எல்லாம் அதுதான். இப்போ 20 days எனக்கு கடவுள் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ரொம்ப மனசு ஒண்ணுமே முடியல இன்னைக்கு. ஆனா உங்களுடைய இது கேட்கணும்னே எங்க வீட்டுல இருக்கவங்க பெங்களூர்ல ரொம்ப அனுபவிச்சுட்டேன். கோர்ட்டு கேஸ்ல தீர்ப்பாய் கூட வந்து ரொம்ப இன்னைக்கு எனக்கு சொல்ல முடியாத அளவுக்கு 2 கோடி ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு. 2 கோடி கொஞ்சம் இல்லை. 2 crores ஆமா, 2 crores லாஸ்ல இருக்கு. இன்னைக்கு கோயம்பேடுல 2 கிரவுண்ட் வீடு இருந்தோம், அதை அனுபவிக்க முடியாத ஒரு 100 ரூபாய் கூட இல்லாம இருக்கேன். நாங்க இன்னைக்கு வந்து பில்டிங் மெட்டீரியல் சப்ளை பண்ற காய்கறி டிரான்ஸ்போர்ட், மெட்ரோ வாட்டர், அது இது ரொம்ப நல்லா இருக்கும். பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க ஒரு விதமான கஷ்டத்தை கொடுத்து எக்ஸ்பர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆகி அவங்க ஹஸ்பண்ட் இருக்கு, கோவிட் ஆகி இன்னைக்கு June 3 எங்களுக்கு ரிசல்ட் போன வகையில ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுத்தாங்க. ஆனாலும் உள்ள இருக்க ஸ்டோன்ஸ் அகற்ற முடியாம, ஒரு போர்டு வைக்க முடியாம, ஒரு இது வைக்க முடியாம, வாடகை 40,000 ரூபாய் கீழே மட்டும் மெயின்லயே இருக்குன்ற ஏரியாவில். இப்போ நானும் ஒரு டீச்சர் தான். ஆனா எனக்கு எல்லாமே நம்பிக்கை இழந்து ரொம்ப மோசமான சிச்சுவேஷன் தான். நான் இப்போ முன்னாடி நிற்கிறேன். நானும் பிகாம் டிகிரி ஹோல்டர் தான், ரொம்ப நல்ல. ஆனா என்னுடைய மைண்டுக்கு எனக்கு எதுவுமே பற்றியே கிடையாது. அந்த அளவுக்கு எனக்கு 250 நகை இழந்தேன், 1.5 கோடி ரூபாய் இழந்து, எல்லாத்தையுமே இழந்துட்டு வெறும் பிச்சைக்காரியோட பெகரா வந்து நிற்கிறேன். சார் எனக்கு ஒரு நல்ல சொல்றேன். இப்போ நீங்க இங்க யார் சொல்லி வந்தீங்க மேடம்? தங்கச்சி ஹஸ்பண்ட் பெங்களூர்ல இருக்காரு. தங்கச்சி ஹஸ்பண்ட் சொல்லும்போது இங்க போனா நமக்கு நல்லது நடக்கும் உங்களுக்கு தோணுச்சு? கண்டிப்பா நீங்க போனீங்கன்னா பெரிய இது நடக்கும். ஆனா அதனாலேயே நான் என்ன பண்ணேன், இன்னைக்கு ரொம்ப ஏர்லியரா இருந்துச்சு. எங்க ஹஸ்பண்ட் இன்னைக்கு என் பையன் இன்னைக்கு லாரியே ஓடலை, எல்லாமே பார்க்கிங்ல இருக்கு. டாக்ஸ் எக்ஸ்பயர்டு, எஃப்சி எக்ஸ்பயர்டு, இன்சூரன்ஸ் எக்ஸ்பயர்டு, எல்லாத்தையும் எக்ஸ்பயர். எனக்கு எங்க பையன் இன்னைக்கு ரேபிட்டை ஓட்டி எங்களுக்கு இன்னைக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. அவர் தான் வந்து இங்க விட்டுட்டு போனாரு. விட்டுட்டு இன்னைக்கு எங்களை விட்டுட்டு போனாங்க. நான் கண்டிப்பா சொல்லிட்டேன், இன்னைக்கு எப்படியாவது நான் இன்னைக்கு போயே தீர்வேன். எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நம்ம சித்தப்பா சொல்லி இருக்காரா, நான் போயிருக்கோம். வந்ததும் ஃபோன் பண்ண அவருக்கு. நான் போயிட்டேங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் எல்லா பிரச்சனைகளையும் சொல்லி நீங்க சொல்யூஷன் கேட்டுங்க, என்னென்ன இது படிக்கணும்னு கேட்டுங்க. நீங்க கண்டிப்பா முன்னாடி ஆயிருவீங்கன்னு அவர் சொன்ன நம்பிக்கையில தான் வந்து பிரச்சனை நானே சொல்லிடுறேன். எங்க போயிட்டு பார்த்தீங்களா?
எங்கேயோ கதை போச்சு பண்ணீங்க சார். இதான் எங்கள் கிளாஸ், இதான் எங்கள் கிளாஸ். சின்ன மேட்ரு. என்னன்னா ஒரு 2 பேர் மட்டும் தான் கூப்பிட்டுருக்கோம். அவங்களுடைய பிரச்சனை எவ்வளவு ஹையஸ்ட் பிரச்சனை பாருங்க. ஒரு சின்ன ஒரே நாள்ல வருமா, ஆனா நம்ம செய்யறோம், நம்ம ஃபாலோ பண்ணணும், நமக்கு நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை வேண்டாம் மேடம், ஆத்மா ஃபாலோ பண்ணணும். அதான் சார் நான் அப்படி ஏதாவது பிரச்சனை மேடம்? ஆமா தெரியும். பாருங்க, ஒரு படம் காமிக்க பாருங்க. பாருங்க மேடம், ரொம்ப சிம்பிளா காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க, உங்க நம்பிக்கை சிஸ்டம் அந்த மீன் என்ன பண்ணுது? நீங்க எல்லாம் வந்து பாடி மைண்ட் அண்ட் சோல் பாருங்க என்ன பண்ணுது? ஒரு கொட்டை ஒரு மீன் குளிக்குது, ஒரு மீன் சின்ன கொட்டையில அங்கே சுத்திட்டு இருக்கு. என்ன பண்ண மீன் என்ன பண்ணுது? தாண்டி எங்க போகுது? கடலுக்கு போகுது. யாரும் ஒன்றும் சொல்லிக் கொடுக்கல, தண்ணியிலே போகுது. நான் போகணும், நான் இங்கே மாட்டிட்டு இருக்கேன், வேற பழி இல்லை. என்ன பண்ணுறது? பாட்டு போகுது பாருங்க. போக வளர்க்க லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ 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 கோ. அங்கே மாட்டிட்டு இருக்காங்க பாருங்க, அங்கே மாட்டிருக்கா சொல்லுது பாருங்க, போகுது. எத்தனை பேர் இந்த மாதிரி மாட்டிட்டு இருக்கீங்க? வெளியே போக முடியாம ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒரே நம்பிக்கை எடுத்துக்கிட்டு இப்ப மாற போறீங்க. ஒரே அப்பே கடல் இருக்கிறீங்க, சின்ன குட்டை. அந்த மீன் யாரும் சொல்லிக் கொடுக்கல, தன்னாலே அது போகுது. ஆனால் தெரியாது, அது கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாம மெனக்கடை அது போகுது. நானும் போறேன்னு போகுது. பார்த்தீங்களா சார்? சாதாரண மீன். இந்த மேடை பார்த்தீங்களா மேடம்? உங்களுக்கு கஷ்டப்படுங்க. ஒரு ஒன்னே உங்களுக்கு செய்வேன் இருக்காங்க, எல்லாம் செய்வேன் செய்வேன். இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு மொத்த காரணம் வந்து எங்களுக்கு இருக்கக்கூடிய செய்வினைன்னு சொல்லிடலாம் சார். ஆமா, யாருக்கு செய்வ நம்பிக்கை இல்லை? செய்வினை யாருக்கெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு கேட்கறாங்க. மேடம் எப்படி போங்க மேடம், கிளம்புங்க. டோன்ட் வேஸ்ட் மை டைம். யார் யார் செய்வ நம்பிக்கை இல்லையோ இப்பே கிளம்புங்க. உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. என் டைம் வேஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. மேடம் கிளம்புங்க. ஏன் வெயிட் பண்றீங்க? டைம் வேஸ்ட் பண்றீங்க. போங்க மேடம், வீட்டுக்கு போங்க. செய்வனை இல்லையா? உலகம் பூரா செய்வனை இருக்கு, உலகம் பூரா செய்வனை இருக்கு. இல்லாட்டி உங்க வீட்டுல ஏன் திஷ்டி பொம்மை வைக்கிறீங்க? ஏன் மேடம் ஏன் திஷ்டி பொம்மை வைக்கிறீங்க மேடம் வீட்டுக்கு? உங்க வீட்டுல மாடு 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 கொட்டை இருக்குல்ல, அதுல கருப்பூசி போட்டு வச்சிருக்கீங்க. ஏன் அதை வைக்கிறீங்க? ஏன் செய்வனை இல்லை மேடம்? ஏன் தான் வைக்கிறோம்? வீட்டு பொண்ணுக்கு என்ன வச்சிருக்கீங்க? என்ன வச்சிருக்கீங்க? எலுமிச்சம்பழம் எதுக்கு? எலுமிச்சம்பழம் வெளியே இருக்கும் போத உங்க பூசை சாம்பார் பண்ணுங்க சார். வயிற்றுக்கு வந்து சாப்பாடு போனாங்க மேடம். ஹைதராபாத் போனாக்கா ஒரு வீட்டில் முன்னுக்கு ஒரு பெரிய பூசைக்காய் வச்சிருப்பாங்க. 1000 வீடு, எத்தனோ வீடு இருக்கு, எத்தனோ பூசைக்காய் வேஸ்டா போகுது. 1-2 பூசைக்காய் சரி இருக்காங்க. யார் வந்திருக்க ஹைதராபாத்ல இருந்து? Who Hyderabad? Madam, what do you put in the house, a Hyderabad house? Pusnika, go remove your black magic. Madam, say, oh, நம்பிக்கை. மேடம் உங்க நம்பிக்கை பூஸ்டியா கூட ஒன்றும் வராது, ஏழு கூட ஒன்று வராது. எல்லாம் உங்க நம்பிக்கை தான். ஆனா அவ்வளோ பவரா இருக்கு. இதெல்லாம் ஒரு நம்பிக்கை தான். ஓகே, நீங்க நெச்சரிக்கை கதை வாயாங்க. அவன் கதை வேற கதை பார்த்தீங்களா? This boy had HIV, positive, confirmed. But I came to my class in Bangalore. சரியா? அந்த வைரஸை நாங்கள் டீஆக்டிவேட் பண்ணோம். டீஆக்டிவேட் பண்ண பிறகு ஹீலிங் பண்ணாரு, மணிக்குலர் படிச்சாரு. டுடே the virus load is 150. 1000 now is HIV or not HIV. Some virus is active in the body. Virus loading 1000. அது நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பர் 1000 கீழேனா you are fine. It is 150.
That means this ball has got no more HIV virus active in the body. அவ்வளவுதான். சரியா? ஸோ நீ வந்துட்டு அவருக்கு பத்தர் நகை செய்கிற பத்திரம் மேடம், நகை செய்கிற பத்தர் ஜொல் பண்றது எப்போ கொண்டு வந்தாரு? போன முறை வந்து சக்திகள் வந்து கோல்டு சாரி வெள்ளியில செஞ்சு ஒரு எடுத்துட்டு வந்தாரு. இன்னைக்கு வந்து என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, நான் செத்து போனதுக்கு அப்புறம் என் பொண்டாடி என்ன பண்ண போறா, ஆனா சார் நான் உயிரோட வந்துட்டேன், நான் பொழைச்சிட்டேன், நான் போய் என் ஒய்ஃபுக்கு வந்து தாலி கட்ட போறேன் அப்படின்னு தாலி செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காரு. ப்ளஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால பாருங்க, எனக்கு அடுத்த வரவை கொடுத்துருக்கீங்க, அதனால நானே கொண்டு வந்திருக்கேன், எனக்கு இதை ப்ளஸ் பண்ணி கொடுத்தீங்க, நான் போய் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்றேன். அப்படின்னு வந்திருக்காரு. அது ஒரு Don't worry, next 6 months you must do another test. 6 నెలల తాళి తిప్పి మేము టెస్ట్ చేయమంటారు. దాంట్లో అన్ని ఫాలో చేయాలి, కరెక్ట్గా ఫాలో చేస్తా వచ్చి 6 నెలల తాళి ఇంకొక ట్రిప్ టెస్ట్ చేయాలి. நாங்கள் ஒண்டி தான் எடுங்க, நமக்கு எடுங்க. நாங்கள் ஒண்டி தான் இந்த ஆர்கனைசேஷனில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மணி பண்ணி சொல்லுவோம். எதுக்கு? வைரஸ்க்கு, பாக்டீரியாவுக்கு மணி பண்ணுங்க நாங்கள் சொல்லுவோம். பேஜ் நம்பர் 9 ரீட் forgiveness. எல்லா உயிரும் இறைவனை சம்பந்தப்பட்டதான். வைரஸும் ஒரு உயிர் தான், பாக்டீரியா உயிர் தான். அவங்களுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற உரிமை இருக்கு. உங்களுக்கு எப்படி உரிமை இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கும் உரிமை இருக்கு மேடம். அதனால மணி படிங்க. ஏதோ ஒரு காரணம் எனக்கு வந்துட்டேன், நீ மன்னிச்சிரு ப்ளீஸ், திருந்தி போய்ங்க. இறைவனுக்கு நீங்க போன் கேட்கும் போது அது போயிடுங்க மேடம். நீங்களாம் சண்டை போடுறீங்க, வைரஸா வேக்சின் பண்றாங்க, இது பண்றாங்க, அது பண்றாங்க, இது பண்ற, நீ பண்ணல அதுக்கு ஓ நீ பண்றியா, நானும் பண்றேன், அதுவும் பண்ணோம். சார் எந்த மருந்து நான் சாப்பிடுறேன்னு சொல்றேன் சார், சாப்பிடலாமா வேண்டாமா கேட்கறேன். இல்ல மேடம், திருப்பி 6 மாசம் போயிட்டு டெஸ்ட் பண்ண சொல்லுங்க. திருப்பி டெஸ்ட் பண்ணணும். ஒரு 2 மாசம் 6 மாசம் டெஸ்ட் பண்ணா கன்ஃபார்ம் ஆச்சு வைரஸ் நாட் ஆக்டிவ். சம்டைம் அது உள்ளுக்கு வந்து டார்மண்டா இருக்கும், டார்மண்டா அப்படியே படுத்துருக்கும், ஆக்டிவா இருக்காது. திருப்பி அது வாய்ப்பு இருக்கு, பதுங்கி இருக்கும். அதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம செக் பண்ணலாம். இப்போ வான் எடுத்து வான் கொடுங்க மேடம், வான் கொடுங்க, செக் பண்ணலாம். பாருங்க, லுக் இன் ஃப்ரண்ட், அதை செக் பண்ண மாதிரி ஹோரா நல்லா இருக்கும். ஹோரா எனி வைரஸ் ஆக்டிவ், நோ வைரஸ் ஆக்டிவ் இஸ் ஃபைன். நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம் வைரஸ் ஆக்டிவா இருக்கா இல்லை. இஸ் குட். சரியா? வெரி குட். ஸோ டூ another test 6 months one, see how the virus loading again. Okay, அதே மாதிரி do and then you confirm. Okay, and then you proceed with the virus. Okay, சரிங்களா? இது சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். எப்படி தான் டே வாங்க. மேடம் இது இருக்க பீனட் இருங்க. மேடம் யாராவது பீனட் மேடம் பேர்ல சாப்பிட சீனியாம சாப்பிடுங்க மேடம். எவ்வளவு சுகர் பாருங்க, எவ்வளவு சுகர் இருக்கு, எவ்வளவு சுகர் இருக்கு. என்ன நடக்கும் மேடம்? பேர்ல சாப்பிடுங்க, சுகர் போடாதீங்க. இல்ல மேடம், சுகர் ஏறும் மேடம். எவ்வளவு யார் குடிப்பா? நீ குடிப்பா, பையன் குடிப்பானா? நீங்க முடிச்சிருக்கீங்களா? என்ன நடக்கும் உடம்புக்கு, என்ன நடக்கும் உடம்புக்கு? சுகர் பக்கா சுகர் இல்லை மேடம், பக்கா சுகர். நோம்படி ஒரு பேர் கடலை அதெல்லாம் முடியாது மேடம். இல்லைங்க ஏன் தெரியுமா? இந்த பையனுக்கு வந்துட்டு திருப்பதி கிளாஸ் வந்தான். 7 வருஷம் பண்ணுங்க, 5 வருஷம் 2018 வந்தான். அவங்க பீரியட் அலர்ஜி. எனக்கு பிறந்தநாளிலேருந்து மெடிக்கல் அலர்ஜி இருக்கு. நான் சாப்பிட்டாலும் யூஸ் பண்ணணும். அவர் வந்து சார் ஹீட் பண்ணாரு, அப்புறம் பைப்போலார் ஹீட் பண்ணாரு. பைப்போலாவாக இருந்துச்சு. அது சோதனால் தான் நான் நிறைய சோதனை அஃபெக்ட் ஆகிட்டேன். அவ்வளோ சோலால் எஃபெக்ட் பண்ணோம், அவ்வளோ ஆத்மா வரும் அவங்ககிட்ட. ஆகிட்டு நான் வழியில் போகும்போது ஒன்றுமே தெரியாது, தெரியாது. அந்த நிலத்தில் வந்து இதோட இருக்கெல்லாம் இப்போ நீ சொந்தமாக வந்திருக்க. எங்கே வந்திருக்க நீ? நான் திருவள்ளூர். எங்கே வந்திருக்க? திருவள்ளூர்.
திருவள்ளூர்ல வந்திருக்க சொந்தமா பஸ் ஏறி வந்த ட்ரெயின்ல முன்னால 2 ட்ரெயின் மாறி வர என்ன முடியுமா என்ன மேடம் தோர்க்க போயிருக்கேன் நான் இருக்கேன் ஓகே இப்போ நீ 5 வருஷம் கட்டி என்ன சாப்பிட போற என் தம்பி தான் இங்கே சார் வந்து கூட்டு வந்தாங்க ஆனால் அவர் ஃபாலோ பண்ணல கோயிலுக்கு போனாங்க அங்கே போனாங்க ஜோதிஷம் எல்லாம் கற்றுக்கிட்டாங்க அவரும் உயிரோடு இல்லை ஃபாலோ பண்ணிட்டு இப்போ உயிரோடு இருப்பாங்க நல்லா ஃபுட்டு கிடைக்கும் இல்லை அவரால் ஃபுட்டு கிடைக்காம தப்பு போனாங்க நல்லா அவர் தம்பி செத்து போயிட்டாரு நல்லா ஃபுட்டு இல்லை 2 பேர் வந்தா கிளாஸ்க்கு ஆனால் ஃபாலோ பண்ணல ஃபாலோ பண்ணல விட்டுட்டாங்க கோயில் போகிறதா சொன்னார் சார் அவர் அதை ஏற்றுக்கல நான் கோயில் போகிறேன் அங்கே போகிறேன் ஜோதிஷ்டாங்க அவர் ஜோதிஷம் கட்டிக்கிட்டாரு ஆனால் அவரே செத்து போனால் தெரியல ஆரம்பிச்சு வேஸ்ட் எல்லாம் ஜோதிஷம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாங்க சரி சாப்பிட்டுருக்க நீ எப்போ சாப்பிட்ட அடிக்கடி சாப்பிட்ருக்கீங்க எல்லாம் சாப்பிடுவாரு. இது வீட்டுக்கு சாப்பிட்றது ஷோ பண்ணுறது உலகம் பூரா நாங்கள் எல்லாம் விதமான அதாவது நம்மளோட அலர்ஜிக்கு வந்து எதுக்கு யார் யார் கலர் இருக்கோ அந்த அலர்ஜி பொருளை கொண்டு வந்தோம்னா சார் ஹீல் பண்ணி அதை சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த அலர்ஜி ஃபீலிங்கே திருப்பி அந்த அலர்ஜியே வராது. லைஃப் லாங் ஒரே ட்ரீட்மெண்ட் தான், ஒரே முறை மட்டும் தான் பண்ணுவார். ஸோ அந்த பிரச்சனை சரியாயிடும். அந்த மாதிரி இவருக்கு 6 வருஷமா பிறந்ததுலேருந்தே இருந்தக்கூடிய அந்த பீனட் அலர்ஜி வந்து ஒரு முறை கிளாஸ் வந்தப்போ சார் வாங்க பீனட் வச்சு அலர்ஜி ஃபீலிங் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் ரெகுலராக சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இவர். அந்த அதுக்காக அந்த எக்ஸாம்பிளுக்காக இவர் நம்ம இன்னைக்கு பேச வச்சிருக்கோம். ஏன்னா புதுசாக வந்திருக்க